தலைவா ஷோ இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமா? சூப்பர் தலைவா. புழுப்புறம் தான் நீங்க நிறையா. நான் திரும்ப அப்படியே இப்படி நிக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் வயசுல சோகமா இருக்கு அப்படின்னு செய்யுங்க. மொத்தமா வந்து ரொம்ப பின்னாடி போகாதீங்க, இங்கனுக்குள்ளே சுத்துங்க. ஓகே. நல்லா வரலாறு வேணாம் பண்ணா கலாச்சாரம் தேவையில்ல வேணாம் எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. நீயும் பேசுற எதை கட் பண்றது நான். சரி ஓகே தலைவா, அதிமுக இந்த மாதிரி சவுண்ட் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சத்தம் அந்த இந்த படத்தை சர்படா படம், இந்த சர்படா இருங்க ப்ரோ, இந்த எம்ஜிஆர் கெட்டல ஃபேனா வந்து ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் இங்கதான் சொல்லணுமா, நிப்பாட்டி சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக மேடையில ஏனுங்க உங்களோட ஒரே லோடாய போச்சுங்க. சொல்லுங்க மேட்டுக்கு சென்ட் ஆஃப் மொமெண்ட்ஸ். இல்ல வரவேற்பு அதான் சொல்லுங்க, அதான் சொல்லுங்க என்ன கரும்னா சொல்லுங்க. கேட் பாட்டு சொல்லமா? இல்ல இது மட்டும் இதோட கட்டு. ஏய் நானும் மதுரக்காரன் தான்டா. தம்பி ஷோ பண்ணலாமா? மூக்கு புடிய போட்டு. எது இது மூக்கு பொடியா? மூக்கு புடி தானே இது. என் தலைவன் மேனரிசம். என் தலைவனே நீங்க கிண்டல் பண்றீங்களா? உங்க தலைவன் நான் கிண்டல் பண்ணல, கட்சிக்காரங்க தான் கிண்டல் பண்ணிருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்களே, அதாவது உண்மையான அதிமுக காரங்க என் ரத்தத்தின் ரத்தமானவர்களுக்கு யாரும் அந்த மாதிரி வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. உங்க வயசுக்கு போவோம் தலைவா, அந்த மேட்டர் அப்படியே வாங்க, உங்க வயசுலயே பண்ணுங்க. செஞ்சுட்டா போச்சு. அதாவது உண்மையான அதிமுக காரங்களுக்கு யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஐயோ ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணிட்டாங்களா திரு எடப்பாடி அவர்கள் வந்து பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட்டணி வச்சார்ல, போயிட்டு உட்கார்ந்தார்ல, அதுதான் அதோட வெளிப்பாடு எப்படி இருக்குதுன்னா, தலைவன் அப்படி இருந்தாரு. ஓகே, அது கூட வந்து சரி அவரோட முடிஞ்சிச்சு. என் தலைவன் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கெட்டப்ல ஒருத்தவங்க வந்து இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. தலைவர்ரா, அதாவது என் தலைவன் புரட்சி தலைவர் கையில வந்து பாஜக கொடியை கொடுத்து ஆட வச்சிருக்கானுங்க. தலைவா என்ன சொல்றீங்க? இவனுங்க வந்து கடைசியில எம்ஜிஆர் கையிலே பாஜக கொடி கொடுத்து ஆட வைக்கிறாரு. உண்மையாலுமே இந்த நேரத்துக்கு இருந்திருந்தாருன்னா வயிறறிஞ்சு சாபம் விட்டுருப்பாரு. குண்டா நெத்தில சுடுங்கடா அப்படின்னு. அவர் என்னதான் இருந்தாலும் வந்து நான் வந்து ஒரு அண்ணாவின் வழிகாட்டினில் தான் வந்து எனக்கு வந்து திமுக தான் என்னோட எதிரி அப்படின்லாம் பேசினாலுமே நான் ஒரு திராவிட கட்சி தான். இந்த சர்பட்டா பரம்பரையில வர மாதிரி எம்ஜிஆர் விசுவாசி மாதிரி ஒரு டிக்கெட்டை குட்டி வந்து பாஜக கொடியை கொடுத்து எம்ஜிஆர் பாட்டை போட்டு ஆட விட்டு, பாவம் வந்து இதெல்லாம் வந்து எப்படி இந்த பாவத்தை கொண்டு எங்கடா கழிக்க போறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் போனா வந்து நான் உயிரோடு இருக்கும் வரை பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்கல்ல, அவங்க கேட்டப்பலயே வந்துட்டு பாஜக கொடியை கொடுத்து ஆட்ட சொன்னாலும் இப்ப வந்து தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் ஆயிட்டாங்க. வந்து நாங்கெல்லாம் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணு அப்படின்ற மாதிரி. என்ன நீ விவரம் இல்லாத புள்ளையா இருக்க, எவன் கூப்பிட்டாலும் வந்துருவியா? பாஜக வந்து மேல் இடத்துல பாஜக, தமிழ்நாட்டுல வந்து ஏடிஎம்கே இப்படி அளவுக்கு தான் வந்து அவங்க கூட்டணி மாண்புமிகு பிரதமர் என்ன சொன்னார்? அவரா இங்க யார் பேரை சொன்னாரு? இங்க யார் பேரை சொன்னாரு? என் பேர் தான் சொன்னாரு. நானே சொன்னா எப்படி? நீங்க சொல்லுங்க தலைவா. அதிமுக பாஜக கூட்டணி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க, பாஜகக்குள்ள என்னதான் நடந்துட்டு இருக்கு? பாஜகக்குள்ள வந்து நாகரிகமா நடந்துங்கன்னு நயினார் வந்து சோத்துக்கெல்லாம் அடிச்சுக்காதீங்கடா. திண்டுக்கல்ல போய் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிறீங்களே. திண்டுக்கல் சொல்லுங்க. அங்க வந்து நீங்க சாப்பாடுக்கெல்லாம் அடிச்சுக்காதீங்கடா, சவுண்ட கொடுத்துட்டாங்க. சாப்பாடு ஒழுங்கா போட சொல்லுங்கடா. சாப்பாடு ஒழுங்கா போட்டா நாங்க கரெக்டா இருப்போம். பேசிக்கான பசங்க நாங்க. புது கட்சியில இவனுங்க புதுசா வந்து தொழில் இருக்கானுங்க, அப்படி இப்படிதான் இருப்பானுங்கிற மாதிரி அவர் நயினார் நாகேந்திரனை வைத்துக் கொண்டு ஒரு தேசிய தலைவர் வைத்துக் கொண்டு சாப்பாடு போடலையே. அவர் இங்க சொல்லாம வெளியே இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் வெளியே மண்டபத்துட்டு வெளியே கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கோங்க, பேரை கெடுக்காதீங்க, ஒழுங்கா இருங்க, தேவையான போஸ்டர் ஒட்டாதீங்க, என்னைய வந்து முதல்வர்னு போட்டு போஸ்டர் ஒட்டாதீங்க, ஃபர்ஸ்ட் சாப்பாடுக்கு அடிச்சுக்காதீங்க, நம்ம வந்து ஒரு தேசிய கட்சி என்டிஏ கூட்டணி இப்படி கேவல காலமா பண்ணிக்காதீங்க, டீசென்டா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப டீசென்டா இருக்கிறாரு. நான் என்ன செய்தேன், காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கிறேன். காலத்து கீழே காலையில வந்து ஒயிட் ஷர்ட் போட்டு செந்தூரம் வச்சுட்டு வந்தா மட்டும் பத்தாது, கேரக்டர் வைஸாவும் கொஞ்சம் டீசென்டா இருக்கணும். சரி தலைவா, திண்டுக்கல் முடிச்சுட்டு அப்படியே வந்து அதே ரோட்ல வந்து பழனி போயிருக்காருல்ல, முருகனை தரிசிச்சுட்டு அங்க கொண்டு அங்க போய் ஷீமான பத்தி அவள் இப்படிதாங்க சீன் சொல்லுவாங்க, ஷீன் சொல்லுவாங்க. இது வந்து எச் ராஜா பேசினா ஓகே. நயினார் இன்னைக்கு என்ன காலத்துல இப்படி பேசினாரு? நயினார் பேசல. நயினார்ட்ட வந்து பத்திரிகையாளர் இப்படி கேக்குறாங்க, ஓ சீமான் வந்து என்ன பண்ணாரு, கூட்டணிக்கு வராரான்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன 1 இயர் இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம். அந்த பையன் நம்மள்ட்ட ஏற்கனவே வந்து கையெழுத்த போட்டு சரண்டர் ஆயிட்டாரு. இப்ப வந்து சும்மா வந்து நாய்க்கு ஆடு வேஷம் போட்ட கதையா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள்ல வந்து அவரையும் ஒரு சிறு ஆடை ஆக்கிடுவோம். சீமான் வந்து நான் கூட்டணி கிடையாது, என்னைய நான் இவ்வளவு சேர மாட்டேப்பா, ஆட்டை கிடையாது மாட்டாரு. இவர் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்ல, நாங்க வந்து தூண்டில போட்டிருக்கோம், மீன் வந்து புழுவை நக்குதான் பாத்துக்கிட்டு இருக்கோம், அந்த புழுவை மீன் நக்கிருச்சு அப்படிங்கறது முடிவா தெரியுது. இன்கேஸ் அப்படி நக்கலன்னா நாங்க வந்து வலை போட்டிருக்கோம், புடிச்சு எடுத்துட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காரா? மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த பழனி திண்டுக்கல்லாம் போறதுக்கு முன்னாடி கொங்கு தேசத்துல வந்து நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் வந்து போனாரு. அவருக்கு வந்து உற்சாக வரவேற்புலாம் கொடுத்தாங்க. நேரா பாயிண்ட்க்கு வாங்க. நேரா பாயிண்ட்க்கு வருமா? ஒண்ணும் இல்லைங்க, உற்சாக வரவேற்பு
உற்சவ திருவிழா என்னங்க ஒண்ணு இல்லைங்க, அவரை வந்து வரவேற்கும் போது எனக்கே இப்பதாங்க தெரியும் அப்படி ஒரு பர்சன் இருக்காரு. அவர் வந்து பாஜக தலைவர்னு பார்த்தா அவர் எங்க இன்னும் பண்ணி வச்சிருக்காரு. அண்ணாமலையோட ஒரு பெரிய வெயிட் ஆனதாங்க நீங்க வேற. ஆமா, அண்ணாமலையோட வெயிட் கொஞ்சம் கூட தான் இருப்பா. சரி, ஓகே. அதான் வந்து வரவேற்புல வந்து எல்லாரும் போட்டோஸ் எடுத்துப்பாங்களா, அப்ப வந்து கொஞ்சம் அங்க கூட்ட நெரிசல் எல்லாம் வந்திருக்கு போல. அங்க இருக்க பாஜக ஆள் ஒருத்தர் வந்து மைக்ல வந்து, ஏப்பா பெண்கள் எல்லாம் வரீங்க, உங்களோட வந்து மோதிரம் செயின் எல்லாம் பத்திரமா வச்சுக்கீங்க, கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குது, நம்ம கட்சிக்காரங்களே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க, பாத்து இருந்துக்கீங்கன்ற மாதிரி. தாய் குளமே 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, மேல அருமையா ஆரம்பிச்சிடலாம். நீங்க போட்டிருக்கிற செயின் மோதிரம் வளையெல்லாம் முக்கியம், அதையும் பாத்துக்குங்க. கொஞ்சம் பொறுமையா நில்லுங்க, கண்டிப்பா போயிடலாம். ஒரே நிமிஷம் வரமன் வெளிப்படையா இவங்கள திருடுவாங்களா இருக்கிறது அவங்க கூட்டத்தை வேற யாருக்கு அவர் சொல்ல போறாரு? பொதுமக்கள் வந்து நீங்க பொதுமக்கள் எதுக்கு ஒரு கட்சிக்காரங்க வந்து அவரு சினிமா செலிபிரிட்டியா? பொதுமக்கள் வர இடத்துல செயின் மோதிரங்கள்லாம் களவாடுறது இது இயல்பு தானே. நீங்க என்ன கட்சி மீட்டிங்ல எப்படி? ஆமா, கட்சி மீட்டிங்ல எப்படி பொதுமக்கள் வருவாங்க? அதனால நான் கேக்குறேன், கட்சி மீட்டிங்ல அவங்க கட்சியாளர்களே களவாடுவாங்கன்னு அவங்க கட்சி சார் வெளிப்படையா வந்து போட்டு உடைச்சிட்டாப்ல. அதனால பெண்கள் எல்லாரும் பாஜக கட்சிக்கார மீட்டிங் போகும்போது செயின் உண்மையாலுமே வந்து செயின் மோதிரம் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் வந்து பத்திரமா பாத்துக்குங்க. என்னதாங்க பண்றது? சரி, ஓகே. இந்த கட்சி நியூஸ்லாம் விட்டுட்டு கருமம் எதுக்குடா பேசிக்கிட்டு பொலிட்டிக்கல் நம்மளுக்கு பிடித்தமான நியூஸ் ஒன்னு பேசலாமா? 10 நிமிஷம் பேசிட்டு பிடித்த நியூஸா பேசுங்க. ஏகே நியூஸ் பேசுங்க. ஏகே ஒரு ரெட் டிராகன். அந்த ரெட் டிராகன் வந்து பெல்ஜியம்ல நடந்த ரேஸ்ல வந்து செகண்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கு. என்னங்க, முதல் பிரைஸ் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் போனாரு, தேர்ட் பிரைஸ் வாங்குனாரு. அடுத்து நடுவுல ஒரு தடவை தேர்ட் பிரைஸ் வாங்குனாரு. அது எவனுக்குமே தெரியாது. முதல்ல நீங்க ரேஸ் பார்க்கவே தெரியாது. ரேஸ் எப்படி பார்க்கணும் நாங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ப்ரோ. ஒரு 10 டைப்பா ஓடிக்கிட்டு இருக்கு, கார் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கார் கலர் தெரியும், ஒரு 2 டைப்ல கார் கலர் வருது. அது வந்து ஏகே வரான்னு அர்த்தம். அதுல பார்த்தா ஸ்லைட்ல வந்து அஜித் குமார் செகண்ட் தேர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுல வேற இப்ப என்னங்கறாங்க, இந்த அனில் எல்லாம் வந்து எப்படி இருக்காங்கன்னா வேர்ல்டு ரேசிங்ல போய் ஜெயிக்கிறாரு. ஆமா, இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆமா, பாராட்ட கூட வேணாம்டா. என்னங்கறாங்க, 4 பேர் ரேஸ் ஓட்டுறாங்க, இவர் சுமாரா தான் ஓட்டுறாரு. இவரு கேப் டிரைவர். எனக்கு எரிச்சலா வருது. 4 பேர் ஓட்டுறாங்களா, இவங்க ரேஸ பார்த்தாங்களாமா முதல்ல இதுக்கு முன்னாடி? இல்ல தலைவா, அது ஒரு நாள் ஃபுல்லா ஓடுற ரேஸ். 24H சீரியஸ்னு வந்து ஒரு 24 மணி நேரம் ஓட்டுற ரேஸுங்கிறாங்க. இதுல வந்து ஒரு 4 பேர் ரேஸ் ஓட்டுறாங்க, ஷிஃப்ட் கணக்குல ஓட்டுறாங்கன்னு வைங்க. அஜித் என்ன சும்மா என்ன 40-50லயே வண்டி ஓட்டிட்டு இருக்காரா? இல்ல வேர்ல்டு ரேஸ்ல போய் இந்தியா கொடியை கொண்டே காமிச்சு எங்க போனாலும் பையன் வந்து இந்தியா கொடி எடுத்துட்டு போய் பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த டிவிகே ரசிகர்கள் அணில்கள் போனா வந்து ஆறுதல் பரிசா? வேர்ல்டு ரேசிங்கே உங்களுக்கு ஆறுதல் பரிசா? இதே இவங்க மட்டும் எதனா கவுன்சிலர் போஸ்டிங் வாங்கட்டும். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? இவங்க ஆளு வந்து இந்த பல்லல வந்து ஆக்சிலேட்டர் கேபிள கடிச்சிட்டே வந்து வின் பண்ணார், தெரியும்ல? நீங்க உங்களுக்கு என்ன தெரியும் ரேஸ பத்தி? நீங்க எல்லாம் பேசலாமா? படம் வேற, இது ஒரு ஒரிஜினல் ரேஸ் வேற. உண்மையாலுமே ஓட்டுவாருங்க அவரு, பயங்கரமான ஆளுங்க. அதான் நேத்து வந்து அதான் அஜித் பழைய வீடியோவையும் இதையும் எடுத்து போட்டு விட்டுருக்காங்க. என்ன போட்டுருக்காங்கன்னா, அஜித் வந்து சொல்றாரு, நீங்க வந்து உங்க குடும்பத்துக்காண்டி வாழுங்க, நீங்க வந்து ரசிங்க, படத்தை பாருங்க, தேவையில்லாம் வேலை பார்க்காதீங்க, ஒழுங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு அஜித் வந்து சொல்லியிருக்காரு. அதே விஜய் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு வரது கிடையாது, சம்பாரிச்சா போதும்னு படம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. படம் இருக்கலாம், கடைசியா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கடைசியா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து கூட்டத்துக்கு வராம, எனக்கு இங்க வந்து டவரே கிடைக்கல, நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டான இடத்துக்குள்ள இருக்கேன், பொந்துக்குள்ள வாழ்றேன், டவர் கிடைக்கல. ஹாய் ஹாய் ஹாய். இந்த மீட் நடக்கும்போதே ஜூம் காலில் வந்து உங்க எல்லாரோடையும் பேசணும் அப்படின்றத என்னுடைய பிளான். பட் இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. பூத் கமிட்டி மீட்டிங்க்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு. கொடுத்த வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு இளைஞரும் எனக்காண்டி போராடுங்க, பக்கெட்டோடய அலைங்க, நீங்கள் தான் நீங்கள் படையின் தண்ணியை வச்சு டிவிக்கு தொடச்சுக்கிட்டே இருக்கணும், டிவிக்கு போட தொடச்சுக்கிட்டே இருக்கணும், பக்கெட்ல துணியை போட்டுட்டு. கடைசி என்ன சொல்லியிருக்காரு, விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விர்ச்சுவல் வாரியர்ஸ்னா என்னன்னு கேட்டா வந்து அது கண்ணுக்கு தெரியாம வந்து போராடணுமா, ஸ்லீப்பர் செல்ஸ். ஆமா, இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஐயோ வர்ஜன், கண்டிப்பா என்னடா நீ? ஏற்கனவே வந்து ஐடிவிங்கலாம் காசு கொடுத்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுல வந்து பல போராளிகள் இருக்காங்க, இதுல விர்ச்சுவல் வந்து போராட்டம் வரையா? எல்லாரும் வந்து ஐடிவிங்க மாறிடுங்க, எனக்கு வந்து வேலை பாக்குறதுக்கு நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன். ஓட்டு அதாவது ஓட்டு வந்து எப்படி இவங்க வந்து ஆன்லைன்லயே போட்டுருவாங்களாமா? இல்ல எனக்கு என்னன்னு தெரியல. சூப்பர் சிங்கர்ல நடக்கக்கூடிய ஓட்டாங்க, ஒருத்தர் 5 ஓட்டு போடலாம், 10 ஓட்டு. உலகத்திலேயே வந்து பச்சையா வந்து கெஞ்சறதுல யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க பாபா தான் வந்து இன்னைக்கு வந்து பச்சையா கெஞ்சறதுல முன்னாடி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கையை கட்டிட்டு அப்படின்னு நின்னாரு. எங்களுக்கு வந்து காசு இல்லங்க, அதை விட புதுசா இருக்கு. இல்ல அவரு வந்து பிறப்புலயே வந்து அவர் ஒரு மாதிரி டைப் தான், பிரச்சனை கிடையாது. இந்த பையன் இல்லங்க, அவருக்கு ஃபேன் பேஸ் கிடையாதுங்க, வந்து பேசி ஏமாத்தினாருங்க. இந்த பையன் நடிச்சு இப்படி வந்து ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு ஸ்டாரா இருக்கா அப்படி. இந்த பையனை வந்து விர்ச்சுவல் வாரியராக செயல்படுங்க, எல்லா பேரும் செயல்பட்டீங்கன்னா தான்
சரியா இருக்கும். என்னடா விர்ச்சுவல் வாரியர்னா இவருக்கு வந்து ட்விட் போடணுமா, எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கணுமா, இவரை பத்தி பேசிக்கிட்டே நைட் விங் வைங்க. இதுக்குன்னு வந்து நைட் விங்ல இருக்காங்க, நைட் விங் எல்லாரும் இருக்காங்க. அது இல்லாம அவங்கலாம் வந்து வேலை வெட்டி போவாங்க. நம்ம எப்ப பார்த்தாலும் வந்து விர்ச்சுவல் வாரியராவே உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கடைசியா அவங்களுக்குலாம் வந்து வீடு வாசல் இல்லையா, குழந்தை குட்டி இல்லையா, என்னங்க எல்லாம் கட்சினே இருக்கணுமா? எங்க அண்ணனுக்கு என்ன விர்ச்சுவல் வாரியர், நான் வேலை பார்ப்பேன். நேத்து கூட சரி நீங்க இருங்க, குடும்பத்தை யார் பாத்துக்கறாங்கன்னு பார்க்கலாம். குடும்பத்தை யார் பாத்துக்கறாங்க, என்ன அது பயங்கரமா பேச்சா இருக்கு. இன்னும் என்னங்க, நீங்க வேலைக்கு போறலன்னா வேற யார் வந்து, நீங்க நேரமா வந்து போன்ல விர்ச்சுவல் வாரியர் அவங்களுக்கு குடும்பத்துக்கு கூட மருந்து ஊத்தி கொன்றுவோம். நம்ம இப்ப ஜெயிலுக்கு போவோம், அண்ணன் உள்ள போய் ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்கும். பெரிய அரசியலா இருக்கு. விர்ச்சுவல் வாரியர் தான் அடியே, விர்ச்சுவல் வாரியரா வரியா இல்லையா அடி அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த விஜய் ரசிகர்கள் பூரா அவங்க ஆளுகள்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க, காதலிகள்கிட்ட, வரியா இல்லையா விர்ச்சுவல் வாரியரா, அவளுக்கு யாருங்க குடிச்சிருக்கியா நீ அப்படின்னு, குடிச்சிருக்கியா நீ படிச்சுட்டு இருக்கேன், வேலைக்கு போனேன், குடும்பத்தை காப்பாத்தினியா, நான் எதுக்கு விர்ச்சுவல் வாரியரா வரணும் கேட்க மாட்டாங்களா? நான் இருக்கேன் விர்ச்சுவல் வாரியரா. அடுத்தது பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல வந்து எடப்பாடியை வைத்து செய்து விட்டார்கள் ஆளுங்கட்சிக்காரவங்க. இவரு சிஎம் வந்து போய் ஒரே போடா போட்டு விட்டாரு. நீங்க தானே கூட்டணியில இருக்கீங்க, நீங்க நினைச்சா என்ன டிவி வயசா என்ன மேட்ரு கேளுங்க, இதுல ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ரு. நீ வந்து இப்படி போய் கூட்டணி வைக்கிறியே, ஃப்ரெண்ட்ஷிப்பா ஜாயின் ஆகிக்கிறியப்பா எடப்பாடி ஐயா, இப்படி கூட்டணி வைக்கணும்னா முதல்ல என்ன சொல்லணும், ஒரு நிபந்தனை வைக்கலாம். நிபந்தனை வை. நீட்டுக்கெல்லாம் வந்து பிரச்சனையா போயிட்டு இருக்கு, நீ எல்லாம் வந்து இந்த தேவசாலா கொண்டாடிக்கிட்டு இருக்க, அதுக்கு ஒழுங்கா நீட்டை வந்து கேன்சல் பண்ணாதான் கூட்டணின்னு உன்னால பேச முடியுதா, இது தாட்டியம் இருக்கா, தைரியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோரணையில நல்லா பச்சை கிரீனா கேட்டுட்டு இருக்க. அப்படி ஆளுங்கட்சிக்காரர்கள் வந்து கேட்டிருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு, வழக்கம் போல வெளிநடப்பு பண்ணிட்டு இருப்பாரா? வெளிநடப்புனா பரவாயில்ல, நீங்க திமுக காரங்க வந்து பாஜக கூட்டணி வச்சீங்கல்ல, அப்படின்னா ஏங்க அப்ப நீட்டே இல்லையேங்க. இல்ல நீட்டை தாண்டி அன்னைக்கு நல்ல தலைவர்களா இருந்தா இந்த பாஜக இல்ல வாஜ்பாய் இருந்தாரு, வந்து இந்தியா முழுக்குமே வந்து ஒரு ஏதோ நல்ல ரைட் லீடர் ஃபார் த ராங் பார்ட்டி அப்படின்ற நேம் கார்டுலாம் வாங்கினாரு அவரு. சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். ரைட் லீடர் ராங் நேம் கார்டு, சூப்பர். ராங் பார்ட்டி இப்போ ஃபுல்லா பார்ட்டில தான் போயிட்டு இருக்கு. அதனால எடப்பாடிட்ட கேட்டதுக்கு வந்து வழக்கம் போல ஊத்து தோசை ஊத்து, நீ மசால் தோசை ஊத்து, பெரிய ஊத்தாய் போச்சு. ஏங்க நான் யார்கிட்ட வேணா வைப்பங்க, உங்களுக்கு என்னங்க, நீங்க வந்து பயத்துல பேசிக்கின்ற அளவு பேசுறாரு. நான் வந்து எனக்கு தைரியம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு கேட்டிருக்காங்க ஆளுங்கட்சியில இருந்து ஒரு கேள்வி, என்ன எழுப்பியிருக்காங்க அப்படின்னா, சிஎம் எழுப்பியிருக்காரு. என்ன எழுப்பியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஏப்பா 2031 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேனீங்களே, இப்ப எதுக்கு வச்சீங்க, ஏன் ஒரு 6 வருஷம் முன்னாடி வச்சிட்டீங்க, வச்சாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நிபந்தனை வைங்கடா, ஏன்டா போய் ஃபுல்லாத்தையும் ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு, உங்களுடைய மானம் வீரம் எல்லாத்தையும் ஏன்டா கொண்டு அங்க ஒப்படைக்கிறீங்கன்னு கேட்டா, அது எங்க இஷ்டம். ஏங்க நான் யாரு கூட வேணா நான் கூட்டணி வைப்பேங்க. அவங்க இஷ்டம்லாம் இல்ல, இவர் இஷ்டம். இந்த கட்சியோட ஆமா இதோட முன்னாள் பொதுச் செயலாளர் இருந்த ஜெயலலிதா அவர்களே வந்து இனிமேட்டு வந்து பாஜகவோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியமா அது நீடிக்கிட்டு இருக்கு, ஜாலியா இருப்பாங்க. மிஸ்டர் RN ரவி அவர்கள் வந்து அதாவது பல்கலைக்கழகத்தோட வேந்தரா இருந்தாரு, இப்போ அதை வந்து பிடிங்கிடுச்சு ஹைகோர்ட் வந்து, இனிமேட்டு வந்து தமிழக அரசு தான் அதை பாத்துக்கணும். இவர் வந்து துணைவேந்தர்கள்லாம் வந்து எல்லா யூனிவர்சிட்டியில துணைவேந்தர்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு வந்து மீட்டிங் போட போறாராம். எங்க அப்படின்னா ஊட்டியில, இங்க இடம் இல்லன்னு புரியல. எதுக்கு இல்ல, முதல்ல இவர் எப்படி அதெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு தெரியல. இவர் வந்து இப்ப வேந்தரம் கிடையாது, துணைவேந்தர்ல எந்த ரைட்ஸ்ல வந்து கூப்பிடுவாரு, சங்கர குஸ்காக்களை அள்ளி அள்ளி பீஸ் இல்லாம கொடுக்க போறாங்க. எத்தனை தடவை தான் பாவா நீ மொக்க வாங்குவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு ஒரு பக்கம் தான். என் குட்டிமாக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, பெங்களூர்ல பாத்தீங்கன்னா 10th வந்து பாஸ் ஆகணும், நீ பாஸ் ஆனாதான் வந்து நம்ம காதல் வந்து ஒண்ணு சேரும் அப்படின்னு வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு மாணவன்கிட்ட சொல்லிருக்கு போலுக்கு. ஒரு பெண் ஒரு மாணவன் கிட்ட, ஆமா பெண்ணுனா மாணவி மாணவன் கிட்ட வயசு கூட வந்துருங்க, 20 வயசுக்கு மேல. அதாவது ஒரு மாணவி வந்து இன்னொரு சக மாணவன் கிட்ட வந்து நீ வந்து 10th பாஸ் ஆகு, அப்படின்னா வந்து நம்ம காதல்ல மொட்டராஜேந்திர மாதிரி படிச்சு பாஸ் பண்ணணும். அதே மாதிரிதான் வந்து இவர் வந்து இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு 500 ரூபாய் வச்சு எப்படியா பாஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் முடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காரு. படிச்சதை எழுதாம இந்த மேட்டர் மட்டும் எழுதிட்டு காசு வச்சு எதுக்கு பாவா இதெல்லாம். இப்ப இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க, இப்படி வந்து பேப்பரை வந்து வெளியே எடுத்து போடுறது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. இதுல இது ஆமா, திருத்த போன இடத்துல நீ பேப்பரை போட்டோ எடுத்து போட்டேன்னா நாளைக்கு என்ன வேணா ப்ராடக்ட்ல பாப்பேல, இது எதுக்கு போட்டோ எடுத்து போட்ட அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது. லாஜிக் தான் ரைஸ் ஆனட்டு அங்க சொல்லிட்டாங்க, இது வந்து எங்க இதுல இல்ல, இது வந்து ஃபேக். ஆனா அவன் வந்து பப்ளிக் பேப்பர் அப்படி இருக்கு, அவன் எழுதியிருக்கான், 500 ரூபாய் வச்சு கொடுத்துருக்காங்க, என் காதலியை என் கூட சேர்த்து வைங்க ப்ளீஸ், அவர் இல்லாட்டி வாழவே முடியாது. என்னங்க இந்த யூடியூப்ல வந்து சின்ன பசங்களாம் வந்து ரைட், அம்மாவுக்கு நான் தான் மருமகளா அந்த பாட்டு, எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா, எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம், ஓகேன்னு மட்டும் தலையாட்டு மாமா உங்க வீட்டுல வந்து பையன் கேக்குறோம். 500 ரூபாய் டீ குடிக்க கொடுத்துருக்கான். டீ குடிக்க ஏங்க 10 ரூபாங்க படிக்காம. ஓகே தம்பி ஒழுங்கா படிங்க, 10th படிக்கும் 500 ரூபாய் இருந்திருக்கு, உங்களுக்கு அந்த பெண் கிடைப்பாங்க. வீட்ல 50 காசு தர மாட்டாங்க 10th படிக்கும் போது. நம்ம வீட்ல 10th அனுப்புனதே பெரிய விஷயம். நம்மளும் போய் உருப்படியா படிக்கவும் இல்ல, நம்மளும் போய் என்ன படிச்சுட்டா இருந்தோம். ஓகே அதெல்லாம் வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் போயிடும். நம்ம ஷோ முடிங்க. சரி ஓகே, இதெல்லாம் வீடியோ பார்த்தாங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஷேர் பண்ணுங்க, வெல்கம் வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் அலசணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன் தான்டா.